வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அடியார்களுக்கு வணக்கம். நம்ம மனசார உருகி கூப்பிட்டா அந்த இறைவன் நமக்காக என்ன வேணா செய்வான். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம அருணகிரிநாதர் வாழ்க்கையில் இருந்த பல சம்பவங்கள். இன்னைக்கு அதில் ஒன்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் வாழ்ந்துக்கிட்டதப்போ அங்கே சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அருணகிரிநாதர் மேலே பயங்கரமான பொறாமை. எப்படிரா இவரை மட்டம் தகட்டலான்னு காலம் பார்த்துட்டு இருந்தார். இவர் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ ராஜாட்ட போய் ஒன்று சொல்கிறாரு, நம்ம யார் பெரிய பக்தர்னு பார்ப்போம், ஒரு போட்டி வச்சுக்கலாம், அவங்க கும்பிடுற தெய்வத்தை நேரில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல சம்பந்தாண்டன் தன்னோட இஷ்ட தெய்வமான காளியை கூப்பிடுறாரு. ஆனால் காளி வரல. அடுத்து நம்ம அருணகிரிநாதரோட முறை. அவர் பதட்டப்படலை, அப்படியே கண்ணை மூடி முருகன் நினச்சி உருகி பாடுறாரு. அதில் சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளிதானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும், மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு முருகனை மனசார உருகி, ஐயா நீ மயில ஏறி எனக்காக பறந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பாடி முடித்த அடுத்த நிமிஷமே அங்கே அந்த இருந்த டூன் டபார்னு பழந்துக்கிட்டு உள்ளே இருந்து முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுக்காரு. இப்போது நம்ம திருவண்ணாமலை போனால் கம்பத்திரையார் சன்னதி அங்கே இருக்குது. அங்கே பார்த்தா அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். ஆனால் எனக்கு இங்கே வந்த கேள்வி, ஏன் காளி வரலை அப்படிங்கிறது தான்.